பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஃபுட்ஸ்னாவே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு பெங்களூர் கிளைமேட் ஓகே, ஃபுட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். பட் இங்கே வந்து பெஸ்ட்டான ஃபுட்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். பெங்களூரில் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கக்கூடிய சில இடம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்க்க வந்து வித்யார்த்தி பவன். சின்ஸ் 1943 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இந்த ஹோட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு. பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். எஸ், எவ்வளோ சீக்கிரம் போனாலும் நம்ம டோக்கன் பாடி தான் இங்கே உள்ளே போக வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு க்ரௌடு இயர்லாகவே வந்து காத்துட்ருக்குங்க. இங்கே ஃபேமஸான டிஷ்ஷே மசாலா தோசை அண்ட் பூரி. பெங்களூர் தோசையோட ஃபேமஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல் தோசை போல் இருந்தாலும் தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறது தான். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான் காரணமே. பிராமின் கேஃபே ஒன் ஆஃப் த ஒரு விண்டேஜ் பிரேக்ஃபாஸ்ட் இடனே சொல்லலாம். எப்படி நம்மளுக்கு வந்து வித்யார்த்தி பவன் இருந்ததோ அது போல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிராமின் கேஃபே. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌட் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே ஃபேமஸான எதுனா இட்லி, வடை, தென் ஃபில்டர் காஃபி. ஸோ வாங்க போகலாம். டைனிங் இல்லை, ஒன்லி செல்ஃப் சர்வீஸ் தான். ஆனால் அதுக்கே இங்கே கூட்டம் அள்ளும். பெங்களூரோட பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்ட் வடை, தென் தோசை, மசாலா தோசை. இந்த ஒரு இட்லி வடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மட்டும் இல்லை, வேர்ல்டோட பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். இங்கே வந்து நம்ம வடையும் சொல்லுவோம், இங்கே வடை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம தோசை பார்த்தா கூட கல் தோசை மாரி இருந்தாலும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சோ அதுக்குள்ளே வடையும் பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு தோசைலாம் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, சாம்பார் கிடைக்காது, மல்லி சட்னி பார்க்கணும். அதுவும் இதில் தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. அது வெறும் தேங்காய்க்கு மட்டும் யூஸ் பண்ணல, லைட்டாக புதினா ஃப்ளேவரும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம இட்லி சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியாது. சாம்பார் இல்லைனாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு சட்னியில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்குது. இட்லி வடை சாப்பிட்டாச்சு பிராமின் காஃபியில். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஃபில்டர் காஃபியோட ஃபினிஷ் பண்ணதான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டு ஃபில்டர் காஃபி யாருக்கிட்டாலும் ஃபில்டர் காஃபி பெஸ்ட்டுனா பிராமின் காஃபி சொல்லுவாங்க. ஃபில்டர் காஃபினா டப்ரா கப்பு, ஒரு டம்ளரு, இதான் நம்ம பார்த்தது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ கிளாஸ்லேயே ஃபில்டர் காஃபி கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த காஃபியோட ஸ்ட்ராங்னஸ் எப்படி இப்போ ஃபில்டர் காஃபி எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது. லஞ்சுக்கு வந்து எஃப்டிஆர் வந்திருக்கோம், மொபாலின் டிஃபன் ரூம். அனதர் விண்டேஜ் ஹோட்டல், அனதர் ஃபேமஸ் அண்ட் அனதர் க்ரௌடட் டோக்கன் சிஸ்டம். லஞ்சுக்கு இவங்க ஒன்லி மீல்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. பூரி, தென் மசாலா தோசை, புதினா சட்னி, பூரி குருமா, கேரட், பீன்ஸ் பொரியல், ஸ்வீட் பாயசம், கிரேப் ஜூஸ். லஞ்ச் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுமாரி தான் நம்ம சாப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா தோசை வச்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் 2 பூரி வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி அந்த பொரியலும் இருக்குது. ஸோ இன்னும் கூட ஐட்டம்ஸில் வர வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு என்ன இருக்குது. சாப்பிட போனால் ஒரு ஹோட்டல் போகலாம், பட் ஒரு ஸ்ட்ரீட் போனால் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கலாம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம். பெங்களூரில் இருக்கிற விவி ஃபுட் ஸ்ட்ரீட். விவிபுரம் 6 o'clock இருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் அவ்வளோ க்ரௌட் கேதரிங் இருக்கும். ஒன்லி ஃபார் ஃபுட்ஸ், சாட் ஐட்டம்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் டின்னர் ஃபுட்ஸ்னு 2 சைடுமே இருக்கும். ஃபேமிலியோட சரி, கப்புள்ஸாகவும் சரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடும் சேர்ந்து இங்கே ஃபுட்ஸை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட், இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்.
ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணது எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்ஸ். ஸோ அதனால் பெங்களூரில் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தனி ப்ளாக் இருக்குது, நம்ம அதில் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் பெங்களூரோட ஃபேமஸ் ஃபுட்ஸ் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பாலாஜி காசு.